ஜெபமே ஜீவன் பெலன் தந்து என்னை காக்கும். ஜெபமே தேவன் சித்தம் செய்ய என்னை நடத்தும். ஜெபமே காக்கும், உம்மை பார்க்க எங்களை வழி நடத்தும். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்படியான ஸ்லாக்கியத்தை பெற்ற சீருள்ள ஜனம் எவ்வளவு பாக்கியம் உள்ளது என்று எழுதப்பட்டு இருக்கிற அந்த பாக்கியவான்களாக நாங்கள் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு என்ன தருகிறீர், என்ன மன்னா தருகிறீர் என்பதை ஆவலோடு உமது சமூகத்துல அதை பெற்றுக்கொள்வதற்காக ஓடி வந்திருக்கிற எங்களை உம கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு மனுஷனுடைய சிந்தையில் அல்ல, ஒரு மனுஷன் வாயிலிருந்து வருகிற வார்த்தையினால் அல்ல தகப்பனே, உம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினாலே மனுஷன் பிழைப்பான் அல்லவா. அந்த வார்த்தை இந்த இடத்துல இறங்கி வர வேண்டுமா நம்ம சமூகத்தில் கெஞ்சுகிற ஆண்டவரே. அந்த வார்த்தை ஒவ்வொருத்தரை நிரப்ப வேண்டுமா நம்ம சமூகத்தில் கெஞ்சுகிற ஆண்டவரே. அடியேனை மறைத்து நீர் அந்த வார்த்தையினால் இடைபடணும் அப்பா. தேவன் அப்படி செய்கிற இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களை தாழ்த்துகிறோம், கரத்தில் ஒப்பு கொடுக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளலாம். பாஸ்டர் சொன்னாங்க இந்த புக்கை பற்றி. இது கர்த்தர் ஒரு 2 மாதத்துக்கு முன்பாக ஒரு காரியத்தை பேசி, இதை தமிழ்நாடு பூரா இல்லை எல்லா என்னுடைய ஜனங்களும் என்னை கரெக்டாக துதிக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லப்பட்டது. இதில் பல காரியங்கள் இனிமே வரப்போகிற விஷயங்களை சொல்லி நம்ம துதிக்கிறோம். அதே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்னொன்று, இதில் கலப்படமே எந்த இடத்துலையும் இருக்காது. மனுஷனை பற்றி எங்கேயுமே இருக்காது. பிதாவானவரை பற்றி இருக்கும், ஆட்டுக்குட்டியானவரை பற்றி இருக்கும், பரிசுத்த ஆவியானவரை பற்றி இருக்கும். இந்த 100 வசனத்தையும் அவங்கள பற்றி சொல்லப்பட்டிருக்கிறத எடுத்து வசனத்தால் நம்ம துதிக்கும் பொழுது அந்த துதி எங்கேயுமே ஒரு தடை இல்லாமல் கர்த்தர் இடத்துல போயிடும். ஏன்னா வசனம் ஆவியும் ஜீவனும் உள்ளது, அது இருபுறமும் கருக்குள்ளது. நாங்கள் ரொம்ப பிளான் பண்ணி பைபிளுக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி தான் இதை பிளான் பண்ணி அடிச்சிருக்கிறோம். ரொம்ப சின்னதாக ஆகிடாமல் ரொம்ப பெருசாக ஆகிடாமல் இதை. அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது நான் அடித்தேன் அப்படின்றதுக்காக இல்லை, கர்த்தரை உயர்த்தும் துதி நம்ம நாவலில் இருக்கணும் எப்பொழுதும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வசனத்தில் கர்த்தர் நம்மளை துதிக்காகத்தான் ஏற்படுத்தினார். இன்னும் சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் பாதி ராத்திரியில் எந்திரிச்சு உண்மை துதிப்பேன் ஆண்டவரே அப்படின்றான். 7 தடவை உண்மை துதிப்பேன் ஆண்டவரே அப்படின்னா. துதியில் ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. அந்த துதி நம்மளை எல்லா வகையிலையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். அப்படியே நாங்கள் ஒரு ப்ரைஸ் ரைடு போனோம். இந்த துதியை பேஸ் பண்ணி தான் ப்ரைஸ் ரைடு போனோம். நாங்கள் ஒரு 6 பேர் தமிழ்நாடு பார்டரை பூரா துதியால் நிரப்பும்படியாக கர்த்தர் எங்களை அழைத்து சென்றார். 6 பேருமே ஓட்ட உடசலான ஆளுங்க. எல்லாரும் பலவான்கள்லாம் கிடையாது. எனக்கெல்லாம் பயங்கரமான பலவீனம். சேரில் 1 மணி நேரத்துக்கு மேலே என்னால் உட்கார முடியாது, 2 காலும் வீங்கிரும். அது போக இன்னும் சில சொல்ல முடியாத பலவீனங்கள்லாம் இருக்குது. என் கூட வந்தவருக்கு ஒரு கை கிடையாது, இன்னொருத்தவருக்கு ஒரு விதமான நோய், இன்னொருத்தருக்கு லோ பிபி, 10 நிமிஷத்துக்குள்ள மேலே தலை சுத்த ஆரம்பிச்சிடும். இது மாதிரி உள்ள 6 பேரை ஆண்டவர் நீங்கள் போய் துதியால் நிரப்புங்க அப்படின்னார். எவ்வளவோ பலவான்கள் இருக்கிறப்ப எங்களே அனுப்புனார். ஒன்று சொல்லட்டா, 6 நாள் போனோம், 6 பேரும் ஒருத்தருக்குமே எந்த பலவீனமும் வரல. 6 நாள் எனக்கு கால் வீங்கவே இல்லை, என்னோட என் பலவீனங்கள் எதுவுமே வெளியே வரல. இங்கே கூட வந்தவங்க எல்லாத்துக்குமே அதே மாதிரி தான் இருந்தது. நான் கர்த்தருடைய நாம மைமைப்படும்படியாக அந்த சாட்சியாக சொல்கிறேன். ஏன்னா 7 மணி நேரம் 8 மணி நேரம் இதில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த துதியின் வசனத்தினால இந்த பூமியை நிறைச்சோமோ இல்லையோ எங்களே நிறைச்சா. அப்போ எங்களுக்கு ஒரு பலன் உண்டாதது. எங்கள்கிட்ட இருந்த இருள் வெளியே போணுச்சு, எங்களை சுற்றில் இருந்த இருள் வெளியே போச்சு. அதனால கர்த்தர் அந்த பலனை கொடுத்தார். அதனால இதை நீங்கள் பயன்படுத்தி நீங்களும் நம்ம வாழ்க்கையில் உங்களுக்கு பலவீனம் வரும்போது சரியான துதியை சொல்லும்போது நம்ம விடுதலை ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா இன்னைக்கு வருகிற அநேக பாடல்கள் மேக்சிமம் தேங்க்ஸ் கிவிங் பாடல்கள் தான் வருது. உங்களுக்கு தெரியும், தேங்க்ஸ் கிவிங் பாடல்கள் இல்லாட்டி கம்ஃபர்ட் பண்ணுற பாடல்கள் இதுதான் வருது. கர்த்தரை முழுமையாக துதிக்கிற பாடல்கள்ன்றது ரொம்ப கம்மியாயிருச்சு. அதனால நம்ம வசனத்தினால கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தர் அதற்குண்டான மகிமையை நமக்கு தருவார், பலனை தருவார். சரி, இன்னைக்கு உண்டான செய்தியின் சாராம்சத்துக்குள்ள போவோம். இன்னைக்கு உண்டான செய்தியின் தலைப்பு விசுவாசம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திபாரமே என்னதுதான்? விசுவாசம் தான். விசுவாசம் இல்லாம நம்ம இந்த மார்க்கத்துக்குள்ள கர்த்தரை நம்பி உள்ளுக்கு வந்திருக்கவே முடியாது. ஆனா இந்த விசுவாசம்
எந்த அளவு நமக்குள்ள இருக்குது அப்படின்றத தான் இன்னைக்கு கர்த்தர் நம்ம கூட பேச போகிறார். எடுத்தவங்க வாசிப்போம். லூக்கா 18:8 நானே வாசிக்கிறேன். மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு. இந்த நம்ம சபையில உள்ள மக்களுக்கு உண்டான ஒரு பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? நம்ம நிறைய கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ், நிறைய பேரை வச்சு சத்தியத்துல நல்லா வளர்ந்துருக்கிறதுனால பிரசங்கியார் என்ன சொல்ல வர்றாங்கன்றத ஆல்மோஸ்ட் எல்லாருமே புரிஞ்சுக்குவீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், உங்களை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க நல்லா. ஏன்னா அவ்வளவு ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். சரியா? அதனால கர்த்தர் என்ன பேசுகிறான்றதை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்குவீங்கன்னு நானும் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஒரு தேவ மனிதன் ஃபாரின்ல உள்ளவர், ரெய்னார்ட் போங்கன்னு நினைக்கிறேன். அவர் விசுவாசத்தை பத்தி சொல்லும் பொழுது, விசுவாசத்தை பத்தி வேதத்துல நிறைய சொல்லி இருந்தாலும் அவர் சொல்லும் பொழுது இப்படி சொல்றார். விசுவாசத்துக்கு என்ன டெஃபினேஷன் கொடுக்கிறாருன்னா, தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்வே விசுவாசம். அல்லேலூயா. தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்வே விசுவாசம். நம்ம சாட்சி எல்லாம் கேட்டோம் இல்லையா? அவங்க தேவனை சார்ந்ததுனால தான், அந்த விசுவாசம் இருந்ததுனால தான் அதுல அவங்களால மீண்டு வர முடிஞ்சது. அல்லேலூயா. நம்மளும் இது மாதிரி நிறைய காரியங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பலவீனமோ மற்றதோ காரியங்கள் வரும்பொழுது நம்ம இயேசுவை விட்டுட்டு ஓடி போயிடுறது இல்லை இல்லையா? இயேசுவை விட்டுட்டு ஓடி போயிடுறது. விசுவாசத்தோட இருக்கிறோம், அதற்குண்டான பலனை கர்த்தர் தருகிறார். இந்த விசுவாசம் எப்ப நமக்கு ஆரம்பிக்குது? இந்த விசுவாசம் எப்ப நமக்கு ஆரம்பிக்குது? நீங்க செய்தியோட தீம்க்கு உண்டான அந்த வசனத்தை நீங்க நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ, இதுதான். ஆனா அதற்குண்டான காரியங்களை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சரியான வழிநடத்துதல் அப்படி கொண்டு போய் அந்த வசனத்துல முடிச்சாதான் உங்களுக்கு அதோட ஆழம் புரியும். நமக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்ல சப்ஜெக்ட். விசுவாசத்தை பத்தி நிறைய பேர் எடுக்காத ஆட்களே இருக்க மாட்டாங்க, எடுக்காத பிரசங்கியாரே இருக்க மாட்டாங்க. கர்த்தர் தாமே இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை செய்கிறதற்காக கோடி கோடி நன்றி. ஒரு மனுஷனிடத்துல விசுவாசம் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா, அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ள அந்த அவனுடைய மனது அப்படி திரும்புது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் தான் அவனுடைய வாழ்க்கையில விசுவாசம் ஆரம்பிக்குது. அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், அதான் ஆரம்ப கால விசுவாசம். ஏன்னா ரோமர் 10:9 என்ன சொல்லுதுன்னா, என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இப்ப விசுவாசம்னா இது மாத்திரம் இல்லை, விசுவாசம்னா இது மாத்திரம் இல்லை. ஏன்னா விசுவாசத்தினாலதான் ரட்சிப்பு, விசுவாசத்தினாலதான் நீதிமானாக்கப்படுகிறோம். ஆனா இது மாத்திரம் இல்லை, இது ஆரம்ப கால விசுவாசம். இது என்னது? ஆரம்ப கால விசுவாசம். ஆரம்பத்துல நம்ம தேவனை, நம்ம வெளி உலகத்துல வேற மாதிரி இருந்த நம்ம தேவனை நோக்கி திருப்ப செய்த அந்த விசுவாசம் என்ன? இயேசு கிறிஸ்துவை நோக்கி திருப்ப செய்த விசுவாசம். அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார், இவர்தான் மெய்யான தேவன், இவர்தான் இரட்சகர், இவர்தான் மீட்பர், இவர்தான் எனக்கு எல்லாம் என்று நம்மை நம்ப வைத்த அந்த ஆரம்ப விசுவாசம். ஆனா அந்த ஆரம்ப விசுவாசத்திலேயே நம்ம வாழ்க்கை ஓடிடக்கூடாது. அல்லேலூயா. ஆரம்ப விசுவாசத்துல நம்ம வாழ்க்கை ஓடிர கூடாது, ஓடிர முடியாது. கர்த்தர் அதை அனுமதிக்கவே மாட்டார். ஆரம்பத்துல அந்த விசுவாசத்திலேயே நம்ம இருந்துருவோம்னா இருக்கவே முடியாது. ஏன்னா கர்த்தர் அந்த விசுவாசத்துக்குள்ள நம்ம வந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, விசுவாச வாழ்க்கையில நாம நடப்பதற்கு அவர் பயிற்று செய்வார். அல்லேலூயா. நம்மை படிப்பிப்பார், நம்மை பயிற்றுவிப்பார். அல்லேலூயா. இது உங்களுக்கு நீங்க உங்க வாழ்க்கையை திரும்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தெரியும். நீங்க ஆண்டவரை ஏத்துக்கிட்டதுல இருந்து நீங்க எதெல்லாம் கர்த்தர் மேல விசுவாசம் வச்சு நடத்திட்டு வந்த இவ்வளவு நாள் நடத்திட்டு வந்த விஷயத்துல நீங்க ஆரம்ப காலத்துல வைத்த விசுவாசத்துக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் கர்த்தர் உங்களை எப்படி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்றத நீங்க உணர முடியும். அல்லேலூயா. ரைட். விசுவாசத்துல பல வகையான விசுவாசங்களை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா.
பல வகையான விசுவாசங்களை நமக்கு சொல்லுகிறது. ரைட். இப்ப விசுவாச வாழ்க்கைன்னா என்னன்றதை முதல்ல தெரிஞ்சுக்குவோம். நம்முடைய வாழ்க்கையில எல்லா தேவைகளுக்கும் ஒரு நல்ல தூக்கம், நல்ல உணவு, சரீர சுகம், பொருளாதார தேவை, வீட்டின் காரியங்கள், ஊழியத்தின் காரியங்கள், பரிசுத்தம், நித்திய வாழ்வு, இது எல்லாத்துக்குமே என்னதான் தேவை? விசுவாசம் தேவை, விசுவாச வாழ்க்கை தேவை. சரிங்களா? இப்ப இந்த விசுவாசத்துல எதெல்லாம் இந்த சொன்ன ஒரு லிஸ்ட் போட்டோமோ இதை தாண்டி சில விஷயங்கள் இருக்கு. அது தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில அது இடைப்படும். இது எல்லாத்துலயுமே நாம தேவனை சார்ந்து இருக்கும் போதுதான் அந்த விசுவாச வாழ்க்கையில நடக்க முடியும். அல்லேலூயா. அந்த தேவனை சார்ந்து இல்லாம மனிதனை சார்ந்தோ இல்ல நம்முடைய சுயத்தை சார்ந்தோ இருக்கிறதுக்கு பேரு விசுவாசம் இல்லை. வேதம் சொல்லுகிற விசுவாசம் அது அல்ல. வேதம் சொல்லுகிற விசுவாசம் என்னவா இருந்தாலும், அது எந்த காரியமா இருந்தாலும், நான் தேவனை சார்ந்து தேவனிடத்துல கேட்டு தேவன் கொடுக்கிறத மாத்திரம் பெற்றுக்கொண்டு அவர் நடத்துகிற வழியில நான் நடப்பேன்னு ஒரு மனிதன் என்னைக்கு பின் சொல்லுகிறானோ அவருக்கு அதுதான் விசுவாச வாழ்க்கை. ஆனா ரொம்ப ஈஸியா நான் சத்தத்தை உயர்த்தி சொல்லிட்டேன். கடினம், மிகவும் கடினம். விசுவாச வாழ்க்கைன்றது மிகவும் கடினம். நல்ல தூக்கமே வரல, என்ன ஆகும்? சாப்பாடே கிடைக்கல, வியாதியா வந்துகிட்டே இருக்கு, என்ன ஆகும்? விசுவாசம் குறைய ஆரம்பிக்கும். விசுவாசம் குறைய ஆரம்பிக்கும். ஆனா இந்த விசுவாசன்றது நானோ நீங்களோ காசு கொடுத்து வாங்கல, இல்ல நம்முடைய ஆத்துமாவிலிருந்து ஆவியிலிருந்து இந்த விசுவாசம் வந்துடல. இந்த விசுவாசம் இல்ல நான் முயற்சி பண்ணி நான் இயேசுவை விசுவாசிச்சேன்னு சொல்லுகிற அந்த விசுவாசம் கூட நம்மளால வரல. ஏன்னா வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 12:1 பின்பகுதியில விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி. அப்ப நாம ரட்சிக்கப்படும் பொழுது ஒரு ஆரம்ப கட்ட விசுவாசம் வருது பாத்தீங்களா? அந்த விசுவாசத்தை துவக்குனவரும் யார்தான்? இயேசு கிறிஸ்து தான். இந்த விசுவாசத்தை முடிக்கிறவர் அப்படின்னா, இது முடிக்கிறதுனா விசுவாசம் இல்லாம ஓடி போயிறது இல்ல. இந்த விசுவாச வாழ்க்கையின் பலனை நாம அடைந்து தீர்க்கும் பொழுது ஒரு காலத்துக்கு அப்புறம் இந்த விசுவாசம் தேவையில்லை. ஏன்னா அந்த காலத்துல விசுவாசத்துக்கு காரணராக இருக்கிற அவர் கூட இருப்போம். நம்ம அவரை முகமுகமா பார்த்துக்கிட்டு இருப்போம், அவரோட பழகுவோம், அவரோட பேசுவோம், அவர் கூட நடப்போம், அவர் கூட எல்லாமே செய்துகிட்டு இருக்கும் போது இந்த விசுவாசம்ன்ற இந்த விஷயம் நமக்கு அந்த நேரத்தில் தேவைப்படாது. சரிங்களா? இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் தான் இந்த விசுவாசத்துல நம்மை வழி நடத்துகிற கிறிஸ்து. உடனே விசுவாசத்தை முடிக்கணும்னு ஒரு விசுவாசி அவரே இவன் எனக்கு வேணும்னு சொல்லி எடுத்து விசுவாசத்தை அவனோட மனசுல ஊத்தி விசுவாச வாழ்க்கையில நடத்தி அந்த விசுவாச வாழ்க்கையில நடத்திக்கிட்டு இருக்கும் போதே அந்த விசுவாசத்தை முடிச்சிருவாரா? முடிக்க மாட்டார். நம்மளா அவர் கையில இருந்து பிடுங்கிக்கிட்டு ஓடுனாலொழிய, ஏன்னா அந்த ஃப்ரீ வில் கொடுத்துருக்கிறதுனால நம்மளா அவர் கையில இருந்து அவருடைய பாதுகாப்புல இருந்து அவருடைய நடத்துதலில் இருந்து விலகி ஓடினாலொழிய அவர் என்றைக்கும் நமக்கு கிருபை செய்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்துல நடப்பிக்கிறாகவே இருக்கிறார். சரி, இந்த விசுவாசம் நமக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நான் அடுத்து என்ன சொல்ல போறேன்னு ஒரு சிலர் யூகிச்சு இருந்திருக்கலாம். இந்த நம்முடைய வாழ்க்கையில துவக்குகிற இந்த விசுவாசத்தை நம்ம எப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத வேதம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் வேதத்துல எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படியே விழாவாரியா கொடுத்து அவங்க எப்படியெல்லாம் விசுவாசத்துல இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலதான் வேதத்தை படிங்க, வசனத்தை படிங்க அப்படி சொல்லி. விசுவாசம் ஒரு வசனம் நமக்கு இப்படியா சொல்லுது, ரோமர் 10:17, ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். அப்ப விசுவாசத்துக்கும் கேள்விக்கும் தேவனுடைய வசனத்துக்கும் ஒரு லிங்க் இருக்கிறதா பார்க்கிறோம். அப்ப இந்த விசுவாச வாழ்க்கையில நான் பெருகணும் அப்படின்னா, விசுவாச வாழ்க்கையில கர்த்தர் என்னை நடத்துதலே நான் அவர் பின்னாடி செல்லணும் அப்படின்னா வேத வார்த்தை இல்லாம விசுவாசிக்க முடியாது. அல்லேலூயா.
நான் வர்றேன் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு, வந்துட்டு போறேன், யாரோ ஒருத்தர் பிரசங்கம் பண்றாங்க, அதை கேட்கிறேன், அவ்வளவுதான். இந்த பைபிளை கொண்டு போய் மேலே வச்சிடுறேன், திருப்பி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் எடுப்பேன் அப்படின்னா அந்த அவங்களால விசுவாச வாழ்க்கையில வளர முடியாது. அனுதினமும் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ, சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி வேதத்தை தியானிக்கும் பொழுதுதான் விசுவாச வாழ்க்கையில வளர முடியும். ஒரு போராட்டம், ஒரு இழப்பு, ஒரு துக்கம், ஒரு கஷ்டம், ஒரு நஷ்டம், ஒரு வீட்டுல ஒரு மரணம், வீட்டுல ஒரு பிரச்சனை, இது எல்லாம் வரும் பொழுதும் இந்த வேதத்தை நான் அறிந்திருந்தால் ஒழிய என்னால் அந்த விசுவாச வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. வெறும் பிரசங்கத்தை மாத்திரம் கேட்டுட்டு என் வாழ்க்கையை நான் ஓட்டிட முடியாது. நான் வசனத்தை படிக்கணும். நான் வசனத்தை படிக்கும் பொழுதுதான் என் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற இந்த ஒரு பிரச்சனைக்கு என்ன காரணம்ன்ற கேள்வி வரும். அந்த கேள்விக்கு உண்டான பதில அதுல உள்ள இந்த வேத வசனத்துல ஒரு இடத்துல பதில் இருக்கும். அந்த பதில் எனக்கு அதை வெளிப்படுத்தி என் விசுவாசத்தை வளர வைக்கும். அல்லேலூயா. சரி, இப்ப இதுதான் விசுவாசத்தை பத்தி உண்டான ஒரு லைட்டா ஒரு விஷயம். வேதத்துல சில வகையான விசுவாசங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. சில வகையான விசுவாசம் நான் ஒரு லிஸ்ட், ஒரு பெரிய லிஸ்ட், ஆனா ஒரு 4 மட்டும் நான் சொல்றேன், எழுதுறவங்க எழுதிக்கங்க. சில வகையான விசுவாசங்கள். முதலாவது அற்ப விசுவாசம். அற்ப விசுவாசம். இரண்டாவது, நான் இருப்பிடமும் சொல்லிடவா? மத்தேயு 6:30, 14:31, 8:26, 16:8, இது எல்லாமே அற்ப விசுவாசத்தை பற்றி மத்தேயு சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பெரிய விசுவாசம். அடுத்து என்னது? பெரிய விசுவாசம். மத்தேயு 15:28, 8:13, 9:22. மத்தேயு 15:28, 8:13, 9:22. பெரிய விசுவாசம்னா இதுல பத்தி போட்டிருக்கும். மூணாவது மாயமற்ற விசுவாசம். என்னது? மாயமற்ற விசுவாசம். 1 தீமோத்தேயு 1:5, 1 தீமோத்தேயு 1:5 மாயமற்ற விசுவாசத்தை பற்றி போட்டு. அடுத்து மகா பரிசுத்தமான விசுவாசம். மகா பரிசுத்தமான விசுவாசம் அது யூதா 20வது வசனம். யூதா 20வது வசனம். இப்படி ஒரு நாளை மட்டும் நான் உங்க கண் முன்னாடி வைக்க விரும்புகிறேன். கர்த்தர் அதுக்கு மேல உள்ள எல்லாவற்றையும் நாளையும் சொல்லணும்னா நமக்கு நேரம் போகாததுனால, முதலாவதாக அற்ப விசுவாசத்தையும் முடிந்தால் மகா பெரிய அந்த விசுவாசத்தையும் மகா பரிசுத்தமான விசுவாசத்தையும் கர்த்தர் நமக்கு பேசும்படியாக நாம் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போம். முதலாவதாக அற்ப விசுவாசம். இந்த அற்ப விசுவாசத்தை பத்தி யாருக்கு யாரை பத்தி சொல்லப்பட்டுச்சுன்னா பேதுருவை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. முத பேதுருவை பார்த்து தான் கர்த்தர் அற்ப விசுவாசியே அப்படின்னு சொல்றாரு. எங்க நடக்குது அந்த காரியம்னா, மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் உள்ள காரியங்கள்ல, அந்த வசனங்கள்ல இந்த பகுதி விளக்கப்பட்டிருக்கு. அற்ப விசுவாசம் அப்படின்னு. ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள்ல கர்த்தர் அவர் தன்னுடைய சீஷர்களை அழைக்கும் பொழுது பேதுருவை பார்த்து, சீமோனை பார்த்து, நீ என்ன மீனை பிடிக்கிறது விட்டுட்டு மனுஷனை பிடிக்கிறதுக்காக என் பின்னே வான்னு சொன்னார். வான்னு சொன்ன உடனே இவர் எல்லாத்தையும் விட்டுட்டு, நல்லா கவனிச்சிங்கன்னா, அவர் படகை விட்டு, தன் சொந்த பந்தங்களை விட்டு, அந்த படகுல இருந்த மீன் வலையை விட்டு, பிடித்த மீன்களையும் விட்டு கர்த்தருக்கு பின்னாடி சென்ற ஒரு மனிதன். அல்லேலூயா. அப்படி ஒரு விசுவாசம் உள்ளுக்கு வரலைன்னா யாராலையும் போக முடியுமா? போக முடியாது இல்லையா? கர்த்தர் கூப்பிடுறாரு, கூப்பிட்ட உடனே பின்னாடி போயிடுறாங்க. பின்னாடி போனதுல ஒரு நாட்கள் போகுது, அவர் கூடயே நடந்துகிட்டு இருக்கிறாரு. அந்த 5 அப்பம் 2 மீன்கள் அந்த அற்புதம் செய்யறதெல்லாம் பார்க்கறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இல்ல நீங்க போட்ல போங்கப்பா, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நடுவுல கடலின் நடுவே போய்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் கடலின் மீது நடந்து வருகிறார். கடலின் மீது நான் வசனத்தை எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு படிக்காம ஏன் சொல்றேன், சீக்கிரம் போறேன்னா நேரம் கம்மியா இருக்கிறதுனால கரெக்டா போறேன். உங்களுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். கர்த்தர் கடல் மேல நடந்தது யாருக்கும் தெரியாம இருக்கா? தெரியாம இருந்தா கை சொல்லுங்க, நான் வேணா உங்களுக்கு கையை தூக்குங்க, நான் உங்களுக்கு வசனத்தை ஒரு தடவை படிச்சிடுறேன். இல்ல எல்லாருக்குமே தெரியும்.
அப்ப பேதுரு அவங்க எல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது கர்த்தரை பார்க்குறாங்க, கடல்ல நடந்து வர்றத. பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே நீரானா நான் நடந்து வரணுமே கடல்ல அப்படின்னு கேட்கிறார். உடனே அவர் சொல்றார், வாப்பா அப்படின்றார். வாப்பான்னா உடனே இவர் என்ன பண்றார், இறங்கி கடல்ல நடக்கிறார். நடந்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் அவர் திரும்பி பார்க்கிறார். அந்த காற்றை பார்த்த உடனே அவர் என்ன பண்றார், அந்த தண்ணீர்ல மூழ்கி போகிறார். கர்த்தர் காப்பாத்திடுறார். காப்பாத்தின உடனே தான் சொல்றாரு, அதை வாசிங்க, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய். அந்த இடத்துல ஆண்டவர் அவிசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாயின்னு சொல்லல. அற்ப விசுவாசியே அப்படின்னா கொஞ்சம்தான் உனக்கு விசுவாசம் இருக்கு. அந்த கொஞ்சத்தோட அளவு என்ன தெரியுமா, கடுகை விட சின்னது. கடுகை விட சின்னது. இயேசுவ வார்த்தையா இருந்தவரை, ஆவியா இருந்தவரை சரீரத்தில் பார்த்து இவர்தான் மேசியா, இவர்தான் எல்லாமேன்னு நம்பிக்கிட்டு இருந்த, கண்ணால பார்த்து கரங்களால தொட்டு அவர் செய்த அற்புதங்களையும் அடாலயங்களையும் பார்த்து கொண்டிருந்து தன் சபைக்கு வைக்க போகிற முதல் அப்போஸ்தலனாக வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட ஒருவரை பார்த்து ஆண்டவர் சொல்றார், அற்ப விசுவாசியே. நம்ம வாழ்க்கையை வருவோம், நம்ம வாழ்க்கையில வரும். இப்படிதான் கர்த்தர் நம்மை பார்த்து என்ன சொல்றார், என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே நம்ம பலவிதமான நம்பிக்கையின் பக்கத்துல இருந்து என்ன பண்றோம், இயேசுவை நோக்கி வர்றோம். ஒரு சகோதரி சாட்சி சொன்னாங்கல்ல, நான் வேற ஒரு நம்பிக்கையில இருந்தேன், இதுக்கு வந்தேன் அப்படின்னு. இப்படிதான் பலர் இங்க இருந்து வந்திருப்போம். நம்மளை அன்னைக்கு பேதுரு கிட்ட நேரா பேசின மாதிரி இல்லைனாலும் அவருடைய வசனம் நம்மை நோக்கி கடந்து வந்தது. அதன் நிமித்தம் வார்த்தையானவருடைய வார்த்தை கடந்து வந்து அது நிமித்தம் நம்ம அவரை நோக்கி பின்னாடி நடக்க ஆரம்பித்தோம். நடக்க ஆரம்பித்த பொழுது நம்முடைய வாழ்க்கை இந்த விசுவாசத்தை துவக்குகிற கர்த்தர் நம் வாழ்வின் ஆரம்பங்கள்ல அநேக அடையாள அற்புதங்களை நிகழ்த்தி நம்மளை கூட்டிட்டு வந்திருப்பார். ஒருத்தன் கடன் பிரச்சனை, என்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்குமே, நான் கடன் பிரச்சனையில சிக்கி தவிழ்த்த பொழுது கடன்ல இருந்து என்னை மீட்டு என்னை அங்க இருந்து கொண்டு வந்தார். சிலர் பாத்தீங்கன்னா வியாதியில சிக்கி தவிப்பாங்க, டாக்டர்லாம் கைவிட்டு இருப்பாங்க, அந்த இடத்துல ஒரு பெரிய அடையாள அற்புதத்தை அவர் செய்து அங்க இருந்து கூட்டிட்டு வந்திருப்பார். நிறைய பேருக்கு இது மாதிரி ஒண்ணு ஒண்ணா சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த இடத்துல நம்ம விசுவாசத்தை அவர் உறுதிப்படுத்தும் வண்ணமாக, நமது விசுவாசத்துல நாம் நிலைத்து நிற்கும் வண்ணமாக, அந்த விசுவாசத்துல நாம் நடக்கும் வண்ணமாக ஆரம்ப கட்ட காலத்துல நம்மளுக்கு பெரிய விஷயங்களை எல்லாம் செய்து நம்மை அவர் பக்கம் அழைக்கிறார் என்பார். அந்த நேரத்துல என்ன நடக்கும் தெரியுமா, ஆரம்ப கட்ட அந்த விசுவாசம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆரம்ப கட்ட விசுவாசம், புதுசா ரட்சிப்புக்குள்ள வந்துட்டீங்க, புதுசா ஆண்டவரை தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்க, அந்த நேரத்துல நீங்க சர்ச்சுக்கு வந்து பாப்பீங்க, சர்ச்சில் எல்லாரும் பயங்கரமாலாம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அந்நிய பாஷையில பேசுவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க, வேதத்துல ரகசியம் தெரிஞ்சு பேசுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அந்த நேரத்துல நம்ம மனசுல ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம், அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அதை செய்வார். அல்லேலூயா. ஒரு சின்ன பெருமூச்சு விடுவோம், அந்த பெருமூச்சுக்கு அவர் பதில் செய்து உடனே என்ன செய்வார், கேட்கறதை செய்து கொடுப்பார். என் வாழ்க்கையில நான் உங்களுக்கு புரியும்படியா சொல்றதுக்காக நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். என் வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு அந்த பெருமூச்சோட காரியம் எப்படி இருந்ததுன்றதுக்காக சொல்றேன். நான் ரட்சிக்கப்பட்டு வந்த ஆரம்ப கட்ட காலம், ஊழியத்துக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி, அப்போ என்னோட தொழில் எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் வந்து இருக்கிறப்ப ஒரு வேலைக்காக நான் டெல்லியில் அப்ளை பண்ணியிருந்தப்ப நான் பிஸ்னஸ் பண்ணும்போது டெல்லிக்கு போகிறதுனா ஃப்ளைட்டில் தான் போவோம். டெல்லிக்கு போகிறதுக்கு அந்த கம்பெனிக்காரன் என்ன பண்ணிட்டா, நீங்கள் செகண்ட் ஏசியில் வாங்க, செகண்ட் ஏசி ரிட்டர்ன் புக் பண்ணிக்கோங்க, நான் இங்கே வந்த உடனே உங்களுக்கு அந்த பேமெண்ட்டை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அவங்களுக்கு இந்த வேலைக்கு போனவங்க எல்லாத்துக்குமே தெரியும், கொடுத்துட்றேன்னு சொல்லி சொன்னான். என்கிட்ட செகண்ட் ஏசி எடுக்கிற அளவுக்கு காசு இல்லை, ஸ்லீப்பர் எடுக்கிற அளவுக்கு, ஸ்லீப்பர்ல புக் பண்ணி போற அளவுக்கு கூட காசு இல்லை. நான் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு நாங்க அப்படியே ஸ்லீப்பர்ல புக் பண்ணி போகிறதுக்கும் வர்றதுக்கும் ஸ்லீப்பரை புக் பண்ணி வந்து இங்க மதுரையில இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி இந்த பாலம், இந்த ஓவர் பிரிட்ஜ் இருக்குல்ல உள்ளுக்குள்ள, அதுல கீழே உட்காந்துட்டு நான் அப்படியே ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஆண்டவரே, அவன் காசு கொடுத்து என்னைய செகண்ட் ஏசியில் வர சொல்கிறான், என்கிட்ட அதுக்கு கூட காசு இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோதான் சொன்னேன், வேற ஒன்றுமே சொல்ல. ஒரு பெருமூச்சு
எப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமூச்சு, அவ்வளோதான். நான் போய் எனக்கு அலாட் பண்ண அந்த சீட்டில் உட்காந்து இருக்கிறேன். ஸ்லீப்பரில் எனக்கு அலாட் பண்ண ஸ்லீப்பரில் அந்த சீட்டில் உட்காந்துருக்கேன். உட்காந்து இருக்கும்போது ஒருத்தர் வர்றார். வந்து அவர் சொல்கிறாரு, இது என்னுடைய சீட்டு அப்படின்றார். நான் சொன்னேன், ஏங்க நான் முன்னாடியே ரிசர்வ் பண்ணிட்டேன், இங்கே பாருங்கள் கோச் நம்பர், சீட் நம்பர் எல்லாம் பாருங்கள், பர்த் நம்பர் எல்லாம் பாருங்கன்னு சொல்லி காமிக்கிறேன். அவர் சொல்கிறாரு, இல்லை டிடிஆர் எனக்கு இப்போ தான் எழுதி கொடுத்தார் பாருங்கன்னா. அது எப்படிங்க டிடிஆர் எழுதி கொடுப்பார், வாங்க டிடிஆர்கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை கூப்பிட்டுட்டு டிடிஆர்கிட்ட போகிறேன். டிடிஆர்கிட்ட போனோன்னே அவர் என்னோட டிக்கெட்டையும் அவரோட டிக்கெட்டையும் வாங்கி பார்த்துட்டு என்னை பார்த்துட்டு சொல்கிறாரு, பிரதர் உங்களுக்கு செகண்ட் ஏசி வந்து அங்கே இடத்துல உங்களுக்கு அப்போ இதாக இருக்குது, நீங்கள் அங்கே போயிருங்க அப்படின்னு. அல்லேலூயா! எவ்வளோ பெரிய ஆண்டவர் பாருங்க. ஒரு சின்ன, நான் ஒன்றும் முழங்கால் போடலை, கத்தலை, கதறலை, ஒரு சின்ன இது உடனே எனக்கு ஒரே நேரத்தில் நடந்த அதிசயங்களை கர்த்தர் இடத்துல பெற்றுக்கொண்டதை நான் சொல்கிறேன். ரிட்டனும் நான் வந்து ஸ்லீப்பரில் தான் போட்டிருக்கிறேன். ரிட்டனும் ஸ்லீப்பரில் தான் போட்டிருக்கேன். நம்ம மனுஷன் தானே, மனுஷன் தானே நம்ம. அதுவும் ஸ்லீப்பர் வந்து அது நல்ல ஒரு சம்மர் பீரியடு, அப்பர் பர்த். ரிட்டர்ன் வரும்போது எனக்கு கிடைச்சது அப்பர் பர்த். நான் ட்ரெயின் ஏறி உள்ளுக்கு உட்காந்துட்டேன். ரிட்டர்ன் இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு உட்காந்துட்டேன். ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே திருப்பி நான் ஏசி வேணும்னு கேட்டால் நீங்கள் தருவீங்களோ தரமாட்டீங்களோ எனக்கு தெரியாது, ஆனாலும் அப்பர் பெர்த்தாக இருக்கே, ரொம்ப வெயிலாக இருக்குமே, 2 நாள் பிரயாணம், சம்மர் வேற, பயங்கரமாக இருக்குமே ஆண்டவரே, நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் என்ன செய்ய, நான் வேணும்னு கேட்கல, நான் என்ன செய்யணும். ஜாம் பண்ணிட்டு மனசுக்குள்ளே புலம்பிட்டு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை. ஒரு மனுஷன் வந்தான். வந்து கேட்டான், இந்த அப்பர் பர்த்தில் தங்கி இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி சத்தமாக கேட்குறான். உடனே நான் சொன்னேன், ஏங்க நான் தாங்க அப்படின்னேன். அடுத்த கோச்சில் எனக்கு லோயர் பர்த் அலாட் இருக்கு, எனக்கு தெரிஞ்சவர் இங்கே ஒருத்தர் இந்த 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 இதுக்குள்ள இருக்கிறாரு, அதனால நீங்கள் அங்கே போகிறீங்களா அப்படின்னு. அல்லேலூயா! இதுதான் ஆரம்பத்தில் நம்மளை விசுவாசத்தில் பலப்படுத்துகிறதற்கு கர்த்தர் நடத்துகிற வழி. இதே மாதிரி வழியை உங்க வாழ்க்கையில நடத்தி இருப்பார். ஆனா ஒவ்வொரு தடவையும் நான் அதை யோசிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், நடக்காது. உங்க வாழ்க்கையில ஆரம்பத்துல நீங்க பெரிய அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்து வந்ததுக்கு அப்புறம் திரும்பி அதே அடையாளமும் அற்புதமும் நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்படி நடந்த மாதிரி உடனே நடக்காது. நம்ம பயங்கரமா ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ளணும். அந்த இடையில ஒரு வனாந்தர வாழ்க்கையை நடந்து விசுவாசத்துல நடந்துதான் நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த விசுவாச வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கிற நேரத்துல நம்ம விசுவாசம் எப்படி இருக்குன்னு பாப்பாரு. கடலின் மேல நடந்த பேதுருவோட விசுவாசத்தை அவர் டெஸ்ட் பண்ணது எப்படின்னா, அவருக்கு தெரியும் காத்தடிச்சா இவன் பார்த்து அந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு உள்ள போயிருவான்னு தெரியும். காத்த நிப்பாட்டி இருக்கலாம், நிப்பாட்டல, காத்த அனுமதிச்சா. இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலே விசுவாசத்துக்கு உண்டான காரியங்களை நம்மளை வழி நடத்தும் போது வெறுமன வழி நடத்த மாட்டாரு, காற்றை அனுமதிப்பார். அந்த காற்று ஆனா நம்மை மேற்கொள்ளாது, நம்முடைய சுயம் நம்மளை பதற வைக்கும், நம்முடைய இருதயம் இளகி போகும், ஒரு பயம் நம்மை ஆட்கொள்ளும். அந்த இடத்துல நம்ம விசுவாசம் எப்படி இருக்குன்னு கர்த்தர் பாப்பார். அல்லேலூயா! அதனால கைவிட மாட்டார். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கைவிட்டாரா பேதுருவ? நீ அற்ப விசுவாசிய, நீ மூழ்கி போன்னு சொன்னாரா? கையை பிடிச்சு தூக்கி விட்டார். நம்ம வாழ்க்கையில் அப்படிதான். ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது, போராட்டங்கள் வரும்பொழுது அவர் அப்படியே விட்டுவிடவில்லையே. சில நாள் ஆகலாம், சில வருடங்களுக்குள்ள ஆகலாம், ஆனா முடிவு எப்படிதான் இருந்தது? நல்லா தான் இருந்தது. ஆனா அதற்குள்ள நமக்கு பலவிதமான சிந்தனைகள்ல வருகிற போராட்டம், விசுவாசத்தை குறைக்கிற போராட்டம் நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க. நிறைய பேரை பார்க்க முடியும். நம்ம வாழ்க்கையிலே அது நடக்கும். ஏன் என்கிற ஒரு கேள்வி வந்துடும். ஏன் என்கிற ஒரு கேள்வி. ஏன் எனக்கு மட்டும் இது நடந்துச்சு? ஏன் நடந்துச்சு? இந்த கேள்வியை கேட்டுட்டாவே உங்க விசுவாசத்தின் அளவு குறைந்து விட்டது. அற்ப விசுவாசியா நம்ம மாறிட்டோம், அவிசுவாசியா மாறல, அற்ப விசுவாசியா மாறிட்டோம்.
ஆனா கர்த்தர் அதை பத்தியெல்லாம் கவலையே படுறதில்ல. நீங்க 1000 ஏன் கேளுங்களேன், ஏன் 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 ஏன்னு கேட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுங்க. நீ இந்த வாழ்க்கையில வளரணும், விசுவாசத்துல நீ வளரணும். இப்பேற்பட்ட காரியங்கள்ல நீ வளர்ந்தாதான் இன்னும் பெரிய விஷயங்களை நீ காண்பாய், இன்னும் பெரிய அடையாள அற்புதங்களை காண முடியும். ஏங்க 5 அப்பம் 2 மீனை பெருக பண்றதுக்கு முன்னாடியே ஜனங்கள் பசியாயிருவாங்கன்னு அவருக்கு தெரியுமா தெரியாது. 3 நாள் உட்கார வச்சு பிரசங்கம் பண்றாரு. மொதல் கன்வென்ஷன் மீட்டிங் அதுதான், 3 நாள் மீட்டிங் பிரசங்கம் பண்றாரு. அவருக்கு தெரியுமா தெரியாதா? சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வயசானவங்க வரைக்கும் இருந்திருப்பாங்கல்ல, எல்லாருக்குமே பசி வந்திருக்குமா வந்திருக்காதா? கொஞ்சம் அப்படியே ஒரு 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 அன்னீசினஸ் இருந்திருக்குமா இருந்திருக்காதா? இது எல்லாம் இவர் தெரிஞ்சும் அதை அனுமதிக்க தான் செஞ்சேன். ஏன்னா அவர் செய்ய போகிற அடையாளம் அற்புதம் அவ்வளோ பெரியது. இந்த பாதையில போனாதான் அதை பார்க்க முடியும். இந்த பாதையில போகலைன்னா அதை பார்க்க முடியாது. எல்லாமே சுலபமாக கிடைத்து விட்டால் நாம் கர்த்தரை யார் என்று கேட்டு விடுவோம். அல்லேலூயா. சரி, இந்த விசுவாசத்தின் வாழ்க்கையில 2 விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில குறுக்கிடுது. இந்த விசுவாச வாழ்க்கையில நாம விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள, இந்த அற்ப விசுவாசத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஒன்று, இந்த வருகிற பிரச்சனைகள் வருது பார்த்தீங்களா நம்ம வாழ்க்கையில, போராட்டங்கள், வேற வியாதிகள், இழப்புகள் நிறைய. நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ, உங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன நடந்துச்சோ, மன கஷ்டங்கள் என்னென்ன அதெல்லாம் நினைச்சுக்கோங்களேன். இந்த விஷயங்கள்ல தேவன் அனுமதிக்கிற சில விஷயங்கள் இருக்கு. அல்லேலூயா. தேவன் அனுமதிக்கிற சில விஷயங்கள் இருக்கு. அது ஏன் அப்படின்னா, அது நாம விசுவாசத்தில் வளருவதற்கென்று தேவன் அனுமதிக்கிற சில விஷயங்கள் இருக்கு. அது வேத ஆதாரத்தோட நான் சொல்றேன் உங்களுக்கு. இன்னொன்று இருக்கு, நம்முடைய சுய சிந்தனையினாலே, சுய இச்சையினாலே இழுப்புண்டு விசுவாசத்துக்கு விரோதமா போற காரியம் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? தேவன் அனுமதிக்கிறது சிலது இருக்கு. அவர் நம்மளை விசுவாசத்துல வளரணும் அப்படின்னு சில காரியங்களை நமக்கு அனுமதிப்பார். அப்படி அனுமதிக்கும் போது அவர் கூட இருந்து நம்ம என்ன செய்வார்? அப்படியே கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். வார்த்தை வந்துகிட்டே இருக்கும், ஆனா பிரச்சனை தீராது. நம்ம விசுவாசத்துல வளர 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 அது இவர் தான், இவரை விட்டா வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி முடிஞ்ச உடனே அந்த அற்புதம் நடக்கும். இல்ல இல்ல பயமா இருக்கே, என்ன பண்றதுன்னு தெரியலையே, ஏது செய்யறதுன்னு தெரியலையே, இப்படின்னு பதறிக்கிட்டே இருக்க 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 அந்த அற்புதம் நமக்கு நடக்காது. என்ன தெரியுமா? அவர்தான், அவரால தான், அவர் மட்டுமே, அவரால் மட்டும்தான் முடியும். என் வாழ்க்கையில எது நடந்தாலும் அதை எப்படியும் திருப்பி போடுறதுக்கு அவர் தான் முடியும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வார்த்தை வெறும் உதட்டினால் அல்ல, உள்ளத்திலிருந்து அந்த வார்த்தை வரும் பொழுது அந்த அற்புதம் நடக்கிறத நீங்க பார்க்க முடியும். கொஞ்சம் கூட அவிசுவாசம் உள்ளுக்கு இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட அற்ப விசுவாசமா இருந்துடக்கூடாது. முழு விசுவாசத்தை அவர் மேல வச்சு நிறுத்தும் போது அந்த அற்புதம் ஏற்ற நேரத்துல டக்குன்னு நடந்துடும். நம்ம அவசரப்படுவோம், உடனே நடக்கணும் உடனே நடக்கணும் உடனே நடக்கணும். அப்படி இல்லைங்க. கர்த்தர் நமக்கு ஒரு விஷயத்தை செய்யறதற்கு முன்னாடி ஆவிக்குரிய மண்டலத்தில் நமக்கு எதிராக இருக்கிற காரியங்களை அழிக்கணும், நமக்கு எதிராக சொல்லப்பட்டிருக்கிற குற்றங்களை அழிக்கணும், நாம செய்த விஷயங்களை அழிக்கணும். நாம கரைதறீர் இல்லாதவர்களாய் ஒரு நேரத்தில் நிற்கும் பொழுது அந்த அதிசயமும் அற்புதம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஆனா திருப்பி நம்ம பேக் போயிடுவோம்னு வச்சுக்கோங்க, அது வேற பிரச்சனை. ஒன்று. ரெண்டாவது, தேவனை சாராமல் சுய சித்தத்தினாலே வரும் போராட்டம், இதுக்கு தேவன் காரணம் அல்ல. இதுக்கு தேவன் காரணம் அல்ல. நம்முடைய சுய சித்தத்தினாலே ஏதாச்சும் ஒரு காரியத்தை செய்துட்டு அதனால் வருகிற போராட்டங்களுக்கு தேவன் உடன் துணையாய் இருப்பது இல்லை. கயிறை விட்டுருவாரு, நீ போய் முட்டி மோதி வா அப்படின்னு சொல்லி விட்டுருவார். ஏன்னா அது நம்முடைய சுய சித்தத்தினாலே செய்தது. இன்னைக்கு வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் நம்ம சர்ச்சில் இருக்கிறீங்க, உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். பெரியவங்களும் இருக்கிறீங்க, உங்களுக்கும் அந்த விஷயத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். இனி வரும் காலங்கள் நம்முடைய விசுவாசத்தை அசைக்கும் காலங்களாக தான் இருக்கும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. விசுவாசத்தை அசைக்கிற காலங்களாக தான் இருக்கும். எதையுமே நம்ம அவ்வளவு ஈஸியாக பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு ஐடி கம்பெனியில் இருந்தவங்க எல்லாம் பாருங்க, கதறாங்க.
எப்படா வீடியோ கால் வருமோன்னு கதறாங்க. உடனே லே ஆஃப், வீட்டுக்கு போன்னு சொல்லிடுறான். ஒரு மெயில் வந்தா ஓபன் பண்ண பயப்படுறாங்க, வீட்டுக்கு போன்னு சொல்லிடுறான். எவ்வளவோ கடன் வாங்கி வீடு கட்டி பெரிய வாழ்க்கை வாழலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் அப்படியே கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே தன்னுடைய சுய பலத்தை நம்பி காரியங்களிலே ஈடுபட்டவர்கள். உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கலாம், நீ நல்ல தொழில் பண்ணலாம், நீ நல்லா சம்பாத்தியம் பண்ணலாம், எல்லாத்திலையும் தேவன் என்னை எப்படி நடத்துகிறார் என்ற எண்ணம் இருந்தால் எவ்வளவு இழப்பு வந்தாலும் எவ்வளவு பேக் ஸ்லைடு வந்தாலும் நம்ம விசுவாசத்திலிருந்து விலகிற மாட்டோம். எதுவும் நம்மை ஒன்றும் செய்யாது. ஒருவேளை என்னுடைய நினைப்பு, என்னுடைய சார்ந்திருத்தல் எல்லாமே சுயத்தினால, நான் தான் படித்தேன், நான் தான் வேலைக்கு போறேன், நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் தான் தொழில் செய்கிறேன், நான் தான் நினைச்சு என்னுடைய சுயத்தை பற்றியே யோசித்துக் கொண்டிருப்பேன். நான் நேரம் வரும்பொழுது, அது ஒரு வீழ்ச்சி வரும்பொழுது நம்மால் அந்த இடத்துல நிற்க முடியாது. இயேசுவை நோக்கி கேள்வி கேட்கிற ஒரு இடத்துக்கு வந்துடும். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு நம்ம வாழுகிற இந்த உலகம் 2025, இனி வரப்போகிற ஆண்டுகள் எல்லாமே மிகவும் மோசமா தான் இருக்கும். எப்படி சொல்றேன்னு கேள்வி. இது ஆல்மோஸ்ட் மெட்டீரியலைஸ்டு வேர்ல்டு. அதாவது எப்படி சொல்லணும்னா, பொருள்களின் மீது ஆசை வைக்கிற ஒரு விதமான ஒரு அலை மக்கள் மத்தியில் இருக்கு. நல்லா உங்களுக்கே தெரியும், பெண்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். பொருட்களை வாங்கி குவிக்கிற, பொருட்களின் மீது ஆசை வைக்கிற ஒரு விதமான அப்படியே ஒரு அலை போய்கிட்டு இருக்கு. ஏன்னா கையில போனை வச்சு திறந்து எடுத்தாலே வீட்டில இருந்தே ஆர்டர் போட்டுடலாம் பொருளை. அவன் வேற ஆஃபர்னு கொடுப்பான் இல்லையா? இது தீபாவளி டைம், நல்லா தெரியும். வீட்டில் 4 வாளி இருந்தாலும் அவன் அங்கே ஒரு வாளி 20 ரூபா கம்மியாக கொடுக்குறான்னா அங்கே போய் வாளியை வாங்கிட்டு வந்துடுவான் இல்லையா? இதுதான் ஆரம்பம். இது மாதிரி நிறைய இருக்கு, சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மெட்டீரியலைஸ்டு வேர்ல்டுல உங்களை சாத்தானானவன் என்ன பண்றான், அதற்குள்ள அப்படியே தள்ளிக்கிட்டே போறான். இது தேவையா, தேவையில்லையா, இது எதற்கு என்று யோசிக்க வைக்காமல் சாத்தான் உங்களை அந்த வாழ்க்கைக்குள்ள நடத்திக்கிட்டே போறது எதுக்கு தெரியுமா? ஒரு நேரமும் காலமும் வரும்பொழுது இந்திய தேசத்துல மாத்திரமல்ல, உலகத்திலையும் வரப்போகிற பெரிய பொருளாதார வீழ்ச்சியில இந்த விஷயத்திலிருந்து நம்ம வெளியில வர முடியாதபடி தவிப்போம். அப்ப அந்த விசுவாசம் நம்மளைய இறக்கும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, ஆண்டவரை அறியாதவங்க நல்லா இருப்பாங்க, சந்தோஷம். அவங்கள பத்தி வேத வசனம்லாம் வேற சொல்லுது. நீ அவங்கள பார்க்காத அப்படின்னு சொல்லுது. அவன் நல்லா இருக்கானே, நீ அவனை பத்தி நினைக்காத, நீ என்னைய மட்டும் பாரு அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்ற. ஆனா நமக்கு எல்லாத்துக்குமே வந்துடும். இப்ப நான் ஒன்று சொல்றேன், எனக்கும் அந்த விதமான விஷயங்கள் வந்திருக்கு. இப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பொருளாதார வசதிகளோட இருக்கிறீங்க. இன்னைக்கு உலகம் நம்ம எப்படி பார்க்குது அப்படின்னா, உங்களுடைய பொருளாதாரத்தின் அளவை வைத்து தான் உங்க ஸ்டேட்டஸை பார்க்குது. புரியுதா? உங்களிடத்தில் இருக்கிற பொருளாதாரத்தின் அளவை வைத்து தான் உங்களிடத்தில் பேசுவதோ பழகுவதோ உங்களிடத்தில் எதுவும் கேட்பதோ இந்த உலகம் அப்படியாக நம்மை நடத்தி கொண்டே போய்கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை எங்கிருந்து வருது அப்படின்னா, நாம இப்போ நீங்க உங்களை வச்சுக்கோங்க. நீங்க இருக்கிறீங்க, உங்க சொந்தக்காரவங்க இருக்கிறாங்க, உங்களை காட்டிலும் அவங்க அதிக பணம் படைத்தவர்களா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாரம் 10 நாள் அவங்க கூட நீங்க இருக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அப்ப அவங்களோட அந்த செலவு, அதீதமான செலவு, ஆடம்பரமான வாழ்க்கை, அவர்களுடைய அந்த பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்த உடனே நம்ம மனசுக்கு என்ன தோணும்? அதே மாதிரி வாங்கணும் அப்படின்னு தோணும். இது பிசாசானவன் கொண்டு வருகிற காரியம். ஏன்னா இந்த எண்ணம் வரும் பொழுது நான் தேவனை சார்ந்து இல்லை, நான் உலகத்தை சார்ந்து இருக்கிறேன், உலகத்துல உள்ளவைகளை சார்ந்து இருக்கிறேன். ஒரு மொபைல், எத்தனையோ விஷயம், நேரம் இல்லை, 9:05 ஆயிடுச்சு, இதை செய்தியை முடிக்க முடியல. இருந்தாலும் நான் ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்றேன். அநேக குடும்பங்கள் இந்த பொருளாசையினால் கடன்பட்டு சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறார்கள். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க, விசுவாச பிள்ளைகள் தான் டியூன்னு போட்டு அதை போட்டு இதை போட்டு வாங்கி, கிரெடிட் கார்டை போட்டு அதை போட்டு இதை வாங்கி
எல்லாம் கடன்களை நிப்பாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு தெரியாதுங்க, இந்த வாழ்க்கையில வர்ற வருமானம் நிரந்தரமானது என்பது நமக்கு தெரியாது. எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கும். இந்த இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தில் இந்த ஐடின்னு என்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ரியல் எஸ்டேட்டா இருக்கட்டும், மற்ற காரியங்களா இருக்கட்டும், எல்லாமே ஒரு பெரிய பூம் வந்துச்சு. ஏன்னா அவங்க சிறு பிள்ளைகள் போய் சம்பாதித்த பணம் அதிகம், அதனால அவங்க குடும்பம் உயர்ந்தது அதிகம், அந்த பெற்றோர்கள் ஆசைப்பட்டு வாங்கி போட்ட காரியங்கள் அதிகம். ஆனா அதே ஐடி ஃபீல்டுல இன்னைக்கு பெரிய ரெசெஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. பயப்படுறாங்க வேற வேலைக்கு போயிடணும் அப்படின்னு. அதனாலதான் நான் செய்தி நிறைய காரியம் இருக்கு, நான் கன்க்ளூஷனுக்கு வந்துடுறேன். வேதத்தை சார்ந்து வாழும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? எவ்வளவுதான் ஒருவன் பெரியவனா இருந்தாலும் பணம் படைத்தவனா இருந்தாலும் அவனை பார்த்தா எனக்கு இந்த வசனம் ஞாபகத்துக்கு வரும். ஞாபகத்துக்கு வந்தா என்னுடைய ஆசை அடிபட்டு போகும். 1 தீமோத்தேயு 6:6-12 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அந்த காரியங்களிலிருந்து விடுதலை செய்வாராக. படிச்சிடுற வேகமா. போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வாங்கி குவிப்போம், பொருட்களால் அடுக்குவோம், தயவு செய்து நினைச்சிடாங்க. கையில காசு இருந்து அதை வாங்க முடிஞ்சா வாங்குங்க. அதுக்காக பிரயாசப்பட்டு கடன் வாங்கி மற்ற காரியங்களை செய்து மாட்டிக்கொள்ளாதீர்கள். உலகத்திலே நாம் கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவது இல்லை. உண்ணவும் உடுக்கவும் உமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமுழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளில், நான் சொல்லல, கர்த்தர் சொல்றார். இந்த வசனங்களை சார்ந்து வாழ்ந்தா நமக்கு விசுவாசம் குறையாது. ஒரு குடும்பம் பலவித பொருளாசைகள்னால நிறைய வாங்கி போட்டு கடன்ல சிக்கிறாங்க. கடன்ல சிக்கின உடனே கர்த்தர்கிட்ட கடனை காப்பாத்துங்க, கடன்ல இருந்து விடுதலை செய்யும் போது அவர் உடனே விடுதலை கொடுக்கவே மாட்டார். ஏன்னா மீறினது பிரமாணம். கடன் வாங்காதிருப்பாயாக என்பது பிரமாணம். அதை மீறினதுனால கதற விட்டுருவார். ஆனா ஒரு நாள் அடப்பார், அது வேற பிரச்சனை. கதற விட்டுருவார். நீ மனம் திரும்பணுன்றதுக்காக கடன்ல இருக்கும் போது கர்த்தர்கிட்ட கடன் அடங்கன்னு தான் சொல்லுவோமே ஒழிய, நான் கடன் வாங்கினது தப்புன்ற ஒரு நிலைமைக்கு வாயிலிருந்து வார்த்தை வராது. ஐயோ ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் கடன் வாங்கினது தப்பு, என்னை இதுல இருந்து காப்பாத்துங்கன்னு முழு மனதோடு அவர் பாதத்தில் விழும்பொழுதுதான் அதுல இருந்து தூக்குவார். ஆனா அந்த எண்ணம் வருகிறதுக்கு பல நாட்கள் ஆயிரும், பல நெருக்கடிகள் வந்துடும். அடுத்த வசனத்தை படிப்போம். இதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கையில இருந்து இந்த விஷயத்துல இருந்து வெளியே வரீங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே, இந்த விசுவாசத்தை விட்டு வழுவினா இயேசுவை விட்டு வெளியே போயிடல, வசனத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. வசனம் என்ன சொல்லுது? வாங்காத, போதுன்றதோட இரு, நீ ஒண்ணு கொண்டு வந்தது இல்ல, ஒண்ணு கொண்டு போறது இல்ல, பண ஆசைப்படாத, இப்படின்ற இந்த விசுவாசம் இருக்குல்ல, இந்த விசுவாசத்தை விட்டு விலகி. ஏன்னா உலகம் என்ன தெரியுமா சொல்லி கொடுக்கும்? ஐயோ நீ கோடியா சம்பாரி, நீ 4 அபார்ட்மெண்ட் வாங்கு, நீ 4 கார் வாங்கு, நீ அதை வாங்கு இதை வாங்கு, இதெல்லாம் வாங்கினாதான் நீ இந்த உலகத்துல நீ நல்லா இருக்க முடியும். ஆனா வேதம் சொல்லுது போதும் என்ற மனதோட இரு. அப்பதான் அநேக வேதனைகள்னாலே தங்களை உருவமுந்தி குத்தி கொண்டு இருக்கிறார். ஆரம்ப கட்ட அந்த விசுவாசத்துல கர்த்தர் நம்மை அழைத்த பொழுது எதுக்காக அழைத்தார் தெரியுமா? அடுத்த வசனம் இப்படியாக சொல்லுது, நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி தேவபக்தியையும் நீதியையும் தேவபக்தியும் எதையுமா? விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் நாடு. அடுத்த வசனத்தை போடுப்பா. எதை பற்றி கொள்ளணுமா? உலகத்தின் காரியங்களை அல்ல, நித்திய ஜீவனை பற்றி கொள்வதற்கு வேண்டியான காரியங்களை பற்றி கொள்ளு. அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். போரும், அதற்காகவே அழைக்கப்பட்டாய். நம்ம அழைக்கப்பட்டது இந்த உலகத்துல அநேக விஷயங்களை சேர்த்துக்கிட்டு நான் பெரியவன், நான் உயர்ந்தவன், எனக்கு இவ்வளவு இருக்குன்னு காண்பிக்கிறதுக்கு இல்ல.
போதும் என்கிற மனதோடு இருந்து நித்திய ஜீவனை பற்றி கொள்வதற்கு. இதெல்லாம் இல்லாம இந்த வசனத்தின்படி வாழாம என் வாழ்க்கையை அமைத்து கொண்டேன் என்றால் என்னுடைய விசுவாசத்தில் நான் எந்த நேரத்திலும் என்னுடைய விசுவாசம் குறைந்து நான் அற்ப விசுவாசியாய் போகிறதற்கு நிறைய ஏதுக்கள் நம்மை சுற்றி இருக்கிறது. அல்லேலூயா. அதனால இந்த காரியங்கள் இருக்கு, நான் இதோட முடிக்கிறேன். ஆகையினால பிரியமானவர்களே, விசுவாசத்தில் வாழ பழகிக்கொள்ளுங்க. உங்கள் பிள்ளைகளை பழக்குங்க. விசுவாசம்னா இயேசு மேலே வைக்கிறது மாத்திரமில்ல, அநேக வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது. அதனால் இதோ மெய்யாகவே சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அப்படி வரும்பொழுது அவர் நம்முடைய விசுவாசத்தை பார்த்து மெச்சி அந்த விசுவாசத்தின் பலனாகிய நித்திய ஜீவனை அடையும்படி நம்மை அழைத்து கொண்டு போக நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. எல்லாரும் எந்திரிப்போமா? ஜெபம் பண்ணுவோம். விசுவாசத்திற்காக ஜெபம் பண்ணுவோம் எல்லாரும். என்ன வந்தாலும் நம்புவே என்னை மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. என்ன வந்தாலும் நம்புவேன் என்னை இயேசுவை, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது மீட்புவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். சோதனை வரும் சொற்கேட்கும் செவியிலே, பாரத்தில் இருந்து ஜெயம் வரும் பரன் என்னை காக்க வல்லோ. பாரத்தில் இருந்து ஜெயம் வரும் பரன் என்னை காக்க வல்லோ. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேரிடும், இருளாய் தோன்றும் எங்கும். சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே, பாரத்தில் இருந்து ஜெயம் வரும். விசுவாசிப்போம். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் நீதியாக எண்ணப்பட்டார். அது அவனுக்கு நீதியாக உண்டேனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தூய ஆவியானவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனை நேரத்திற்காக நன்றி. அக்டோபர் மாதத்தின் இந்த 2ஆம் ஆராதனை நாளிலே வாரத்தில் தேவ சமூகத்தில் வந்து கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க, உம்முடைய மகத்துவத்தை துதித்து பாட, விசுவாசத்தை குறித்து ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்ட வேத சத்தியங்களுக்காக நன்றி. நாங்கள் கேட்ட சாட்சிகளுக்காக உடைய சமூகத்திலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற நீர் வல்லவராய் இருந்தீர். எங்களுடைய வாழ்க்கையிலேயும் உடைய சமூகத்தில் இன்னும் விசுவாசத்தோடு உம்முடைய பாதத்தை பற்றி கொண்டு போதுமென்ற மனதுடனே கூடிய தேவபக்தியோடு நாங்கள் வாழ்ந்து
கர்த்தர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற உம்முடைய பரம திட்டம் தரிசனத்தை நிறைவேற்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். திருவசனத்தை பிரசங்கித்த உடைய தாசருக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் பல நூறு சபைகளுக்கு, பல்லாயிரம் மக்களுக்கு கர்த்தர் எடுத்து பயன்படுத்துங்க. நாளிலே பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற தெய்வ பிள்ளைகள், சுகவீனமாக இருக்கிற மக்களுக்காக நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களில் நீர் அற்புதமாய் சுகம் கொடுத்து ஆண்டவரே தேவ சமூகத்தில் சாட்சியாக ஏற்படுத்தின தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக தேன்மொழி அவங்களுக்காக கர்த்தர் கொடுத்த சுகத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேவபாக்கிய அம்மாளுக்காக கர்த்தர் கொடுத்த சுகத்திற்காக ஸ்தோத்திரம். கிருபாவதி அம்மாவுக்காக கர்த்தர் கொடுத்த சுகத்திற்காக ஸ்தோத்திரம். தேவ கிருபை தொடர்ந்து ஒவ்வொருவரை வழிநடத்தும். தாமஸ் அங்கிள், ஜெயராஜ் சார், மற்ற சபையில் இருக்கிற எல்லா வயதிலே மூத்தவர்கள் ஒவ்வொருவரையும் தேவ சமூகத்தில் நாங்கள் இந்த நாளில் நினைக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை ஆற்றவும் தேற்றவும். குறிப்பாக வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கிற ஆராதனைக்கு வர தடைப்பட்ட மக்கள் ஆண்டவரே எங்களிடத்தில் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்ட தெய்வ பிள்ளைகள், இந்த மாதத்திலே நீ வரும் நாட்களிலே சபையிலே நடைபெறுகிற சிறப்பு கூட்டங்கள், ஆராதனைகள், ஜெப நேரங்கள், எங்களுடைய பிரயாணங்கள் எல்லாம் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தீமைகள் பொல்லாப்புகளுக்கு 23 விதமான தீமைகளுக்கும் விலக்கி தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கி கரம் எங்களோடு இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி எங்களை காத்துக்கும். கிருபையினால், இரக்கத்தினாலும், சமாதானத்தினாலும், தெய்வீக அன்பினாலும், ஆறுதலினாலும் சோர்வுற்றிருக்கிற, பலவீனப்பட்டிருக்கிற, மனதிலே பாரங்களோடு இருக்கிற, குறிப்பாக பிரேமாமணி அவங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுகிறோம். எத்தனை சாட்சிகளை நாங்கள் கேட்கிறோம் ஐயா, பாடுகிறோம். என்ன வந்தாலும் நம்புவேன், யார் கைவிட்டாலும் பின் செல்லுவேன். தேவனுடைய அன்பு எங்கள் மேல எவ்வளவு பெரிதா இருக்கு. யாரெல்லாம் மன தாங்கல்களோடு, பாரத்தோடு தேவ சமூகத்திற்கு வர தடைபட்டிருக்கிறாங்களோ அவங்களை எல்லாரையும் நினைக்கலாம். கர்த்தர் கொண்டு வாங்க, ஆண்டவரை கொண்டு வாங்க. அவங்க உள்ளத்துல பேசுங்க. ஒவ்வொருவருக்காகவும் நீர் கல்வாரி சிலுவையிலே உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தினை தியாகமாய், ஆண்டவரே நாங்கள் ஒன்றும் செய்யல, கர்த்தர் நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிந்தார். இந்த ரங்கனுக்காக ஜெபம் பண்ணுறோம், குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுறோம். தெய்வ கிருபை வெளியூர்கள் வெளிநாடுகளில் இருக்கிற தெய்வ பிள்ளைகள் யாவரையும் ஒரு படிப்பு, திருமணம் ஆகி அப்படியெல்லாம் எங்கள் சபை மக்கள் போயிருக்கிறாங்க. கர்த்தர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க சுகபத்திரமாய். கர்த்தர் கடந்த வாரத்தில் பீட்டர் பாண்டியா, சுபா, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த தெய்வீக சுகப்பிரசவம், பெண் குழந்தைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஜெபித்த காலங்கள் அதுக்கு முந்தின வாரம்தான். அந்த கொடி சுற்றி இருக்கு, ரொம்ப ஆபத்தான கட்டம் அப்படின்னு ஜெபம். கர்த்தர் அற்புதமாய் தெய்வீக சுகப்பிரசவத்தில் நல்ல அருமையான பெண் குழந்தையை கடந்த நாட்களில் கொடுத்தீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். போல அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. கன்சீவாக இருக்கிற ஜனனிக்காக ஜெபம் பண்ணுறோம். தெய்வ கிருபை ஏற்ற நேரத்தில் சுக தெய்வீக பிரசவத்தை கட்டளையிடு ஆண்டவரே. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிற தெய்வ பிள்ளைகள், விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமென். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை எல்லாம் அப்பியாசப்படுத்தி எங்களுக்கு உதவி செய்யுங்க. தெய்வ தயவு காருண்யம் பிள்ளைகளை எங்களை யாவரோடும் இருந்து வழி நடத்தட்டும். கனம், துதி, மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு மேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும், தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் என்னுடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த போஸ்டர் நாளை மறுதினமும் ஈவினிங் நடக்கிற போஸ்டர்
உங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் வைங்க. ஜஸ்ட் ஃபார் 2 days ஒன்லி வைங்க. மற்றவர்கள் அதை குறித்து அறிந்து கொள்ளட்டும். கூட்டத்தில் வந்து பங்கெடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.